بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صدق الله العليم صدق رسول الكريم. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் பொழுதும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்வுகளில் ஹலாலாக்கினானோ, அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதையெல்லாம் விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா நசீபாக்குவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நேற்றைய தினம் 15 ஆகஸ்ட் இந்தியாவினுடைய 78வது சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. அதனுடைய அடிப்படையிலே நம்முடைய இஸ்லாமியர்களுடைய எதிர்காலம் இந்தியாவில் எப்படி இருக்கப் போகின்றது என்பதனை நாம் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய எதிர்காலத்தை நாம் கணிக்க வேண்டுமானால் நம்முடைய கடந்த காலங்களையும் நம்முடைய நிகழ்காலங்களையும் நாம் சற்று பரிசீலிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய எதிர்காலத்தை நாம் கணிக்க வேண்டுமென்றால் நம்முடைய கடந்த காலத்தையும் நம்முடைய நிகழ்காலங்களிலும் நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய இஸ்லாமிய சமுதாயம் எப்படி இருக்குகின்றது என்பதனை நாம் உணர்ந்தால் போதும் நம்முடைய எதிர்காலத்தை நாம் சீர்படுத்தி விடலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய பாசிச அரசாங்கம் எந்த அளவிற்கு இருக்கின்றது சொன்னால் மிக தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மொழியின் ரீதியாகவும் மதத்தின் ரீதியாகவும் பொருளாதாரத்தின் தடையின் ரீதியாகவும் பல்வேறு அரசாங்க நெருக்கடிகளை இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் அவர்களுடைய இறுதி கட்ட தீர்வு நம்மை 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட குடிமக்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவர்கள் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நாம் இன்றைக்கு எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம்? 20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த இந்தியாவில் நாம் இன்றைக்கு இல்லை. நாம் இன்றைக்கு மிகவும் பொடுபோக்குத்தனமாக, மிகவும் அலட்சியவாதிகளாக இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் மாறிக்கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு நாம் நம்முடைய எதிர்காலத்தை எப்படி
கணிக்க வேண்டும், நம்முடைய எதிர்காலத்தை எப்படி நாம் செப்பனிட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். கால தாமதமாக சுமார் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் இது நம்முடைய சமுதாயத்திற்கு மத்தியிலே பேசப்பட்டிருக்க வேண்டிய ஒரு தலைப்பு. ஆனால் இன்றைக்கு கால தாமதமாக இன்றைக்கு இதை நாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இந்திய தேசத்தில் நாம் யார், நம்முடைய உரிமைகள் என்ன, நம்முடைய சாதனைகள் என்ன, நம்முடைய தியாகங்கள் என்ன என்பதனை நாம் முதலில் நமக்கு மத்தியிலே நாம் பார்த்து கொள்ள வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இஸ்லாத்தினுடைய தந்தை, அவர்கள்தான் இஸ்லாத்தை தோற்றுவித்தார்கள் என்பதாக இன்றைக்கு பிரமத சகோதரர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதை நாமும் நம்ப ஆரம்பித்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் தந்தை அல்ல. அவர்கள் இஸ்லாத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. முதல் மனிதனான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் இந்த உலகத்தினுடைய முதல் முஸ்லிமாக, முதல் இஸ்லாத்தினுடைய கொள்கையை, ஆதி கொள்கையை அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை பூமியில் அனுப்பும் பொழுது அவர்கள் தான் முதலிலே இஸ்லாத்தை கொண்டு வந்தார்கள். இப்படிதான் அதிகமான நபிமார்கள் பிறகு வந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்லாத்தினுடைய முதல் கொள்கையை சொன்னார்கள். அவர்களுடைய மரணத்திற்கு பின்னால் ஷைத்தான் அதிகமான குழப்பங்களை, சீர்கேடுகளை கொடுத்து கொண்டே இருந்தான். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா நபிமார்களை அனுப்புவான். அவர்கள் சீர்திருத்தம் செய்வார்கள். நபிமார்கள் அவர்கள் சீர்திருத்தம் செய்த பிறகு நபிமார்களை அல்லாஹ் தஆலா கைப்பற்றுவான். அவர்கள் கைப்பற்ற பிறகு அல்லாஹ் தஆலா அங்கு இருக்கக்கூடிய ஷைத்தான் என்ன செய்வான் என்று சொன்னால், மக்களை குழப்ப ஆரம்பிப்பான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதன் அடிப்படையில் தான் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் இந்த பூமியிலே வந்து சென்றார்கள். அதன் அடிப்படையிலே இறுதியாக வந்த நபிதான் நம்முடைய முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அகில உலகம் அனைத்திற்கும் ஒரு நபியாக அனுப்பப்பட்டார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறக்கப்பட்டார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றதே, அவர்கள் எங்கு இறக்கப்பட்டார்கள் என்பதாக ஒரு கூற்று சொல்லப்படுகின்றது. யார் சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். யார் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள்? முதலில் அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், குர்ஆன் விளக்க உரையாளர்களினுடைய தலைவர் தான் இந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம அல்லமஹு கிதாப் இப்னு அப்பாஸ், அல்லாஹ்வே இந்த குர்ஆனினுடைய அறிவை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுக்கு கொடு என்பதாக துஆ செய்தார்கள். அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கு இறக்கப்பட்டார்கள் தெரியுமா? அவ்வல மா இஹ்பித்துல்லாஹ ஆதம இலல் அர்லில் ஹிந்த். அவர்கள் எங்கு இறக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் இந்திய தேசத்தில் தான் முதலாக அனுப்பப்பட்டார்கள் என்பதாக நாம் சொல்லவில்லை. குர்ஆன் விளக்க உரையாளர்களினுடைய தலைவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அதற்கு பிறகு அதிகமான குர்ஆனினுடைய விளக்க உரையாளர்கள் இதையே பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். குறிப்பாக சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கு இறக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், இந்தியாவினுடைய தென் பகுதியிலே தான் அவர்கள் இறக்கப்பட்டார்கள், இலங்கையின் ஒரு பகுதியில் இறக்கப்பட்டார்கள் என்பதாக சில மார்க்க அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்தியாவினுடைய ஆதி கொள்கை, இந்தியாவினுடைய ஆதி மதம், இந்தியாவினுடைய ஆதி மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இன்றைக்கு பல்வேறு கூற்றுகளை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். 3000 வருடங்கள் பழமையான மதங்கள் என்பதாக சொல்லுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான், ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய சமுதாயத்திற்கும் நாம் நபிமார்களை அனுப்பாமல் இல்லை என்பதாக சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, அதன் அடிப்படையிலே இந்த இந்திய தேசத்தினுடைய முதல் மனிதராக அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான் என்பதாக இன்றைக்கு நம்பப்படுகின்றது. சரி, இந்த அரபியர்களுக்கும் நமக்கும் என்ன ஒற்றுமை?
அவர்களுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்பதாக இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். காரணம், இன்றைக்கு நம்முடைய பல மக்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், நாம் அரபு மக்கள் அல்லவா, நாம் அரபு தேசத்திலிருந்து அல்லவா வந்தோம், நம்முடைய மார்க்கம் பாலைவனத்தினுடைய மார்க்கம் என்பதாக இன்றைக்கு பேசப்படுகின்றது. ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் அரபுகளுக்கும் தமிழர்களுக்கும் வர்த்தக ரீதியாக பல்வேறு இணைப்புகள் இருந்தது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஜித்தாவினுடைய துறைமுகம் இன்றைக்கு நாம் பார்க்கலாம். ஜித்தாவிலே மிகப்பெரிய ஒரு துறைமுகம் இன்றைக்கு சவுதி அரேபியாவிலே இருக்குகின்றது. அது எப்பொழுது கட்டப்பட்டது என்று சொன்னால், கிமுக்கு முன்னால் உள்ள துறைமுகம். இந்தியாவில் பல்வேறு இது போன்ற துறைமுகங்கள் இன்றைக்கும் இருக்குகின்றது. கொச்சியினுடைய துறைமுகம், காயல்பட்டினத்தினுடைய துறைமுகம், கீழக்கரையினுடைய துறைமுகம், சென்னையில் இருக்கக்கூடிய பழவேற்காடினுடைய துறைமுகம், இதெல்லாம் கிமுக்கு முன்னால் கட்டப்பட்ட துறைமுகங்கள். இதன் மூலமாக அரபிய மக்கள் வர்த்தக ரீதியாக இந்தியாவிற்குள்ளாக வந்தார்கள். அதிகமான வர்த்தகங்கள் ஆகியது அன்றைய காலகட்டத்திலே. நம்முடைய தமிழினுடைய பாட புத்தகங்களை எடுத்து பார்த்தால், 6ஆம் வகுப்பினுடைய பாட புத்தகங்களை எடுத்து பார்த்தால், இலக்கியங்களிலே இது போன்ற விஷயங்களை இன்றைக்கும் நாம் காணலாம். எப்பொழுது இந்த இஸ்லாம் வந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இறுதி இஸ்லாம் எப்பொழுது இந்தியாவிற்குள் வந்தது என்று சொன்னால், எப்படி அந்த அரபு வணிகர்கள் வந்து இங்கு வியாபாரம் பார்த்தார்களோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு பின்னால் எப்படி பொருட்களை சுமந்து வந்தார்களோ, அதே போன்று பொருட்களையும் சுமந்து வந்தார்கள், ஈமானையும் சுமந்து வந்தார்கள். அவர்கள் இங்கு வியாபாரத்தை பார்க்கும் பொழுது நேர்மையாக எப்படி அல்லாஹ் தஆலா வியாபாரம் பார்க்க வேண்டும் என்று சொன்னானோ அது போன்ற வியாபாரங்களை பார்த்தார்கள். அதை பார்த்த தமிழர்கள், அதை பார்த்த தென்னிந்திய மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படிதான் இஸ்லாம் முதலாக இந்தியாவிற்குள்ளாக வந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு எப்படி பாடம் கற்பிக்கப்படுகின்றது? வாளால் வந்த சமூகம் என்பதாக இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு பாடங்கள் கற்பிக்கப்படுகின்றது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள் இன்றைக்கும் தமிழகத்திலே இருக்குகின்றது, இன்றைக்கும் கேரளாவிலே இருக்குகின்றது. சேரமான் பெருமான் கட்டிய பள்ளிவாசல் 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட பள்ளிவாசல். கீழக்கரையினுடைய கடற்கரை பள்ளிவாசல் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் எல்லாம் வருவதற்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல்கள். காயல்பட்டினத்தில் இருக்கிறது ஒரு பள்ளிவாசல், 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட பள்ளிவாசல். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்தியாவில் ஆட்சி ரீதியாக இஸ்லாம் வருவதற்கு முன்னால் கொள்கை ரீதியாக மிக வேரூன்றியதாக வளர்ந்து விட்டது. சரி, எப்பொழுது ஆட்சி ரீதியாக இந்தியாவிற்குள் இஸ்லாம் வந்தது? இதையெல்லாம் நாம் படித்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு வரலாறுகள் அதிகமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்பொழுது இஸ்லாம் ஆட்சி ரீதியாக இந்தியாவிற்குள் வந்தது? ஹிஜ்ரி 90, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 80 ஆண்டுகளிலே இலங்கையிலிருந்து ஒரு குடும்பம் ஹஜ்ஜிக்காக கிளம்புகின்றார்கள். அவர்கள் ஹஜ்ஜிக்காக கிளம்ப வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கெல்லாம் நமக்கு விமானங்கள் இருக்குகின்றது, எளிதாக ஏறி அங்கு இறங்கி விடுவோம். ஆனால் அன்றைக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் விமானங்கள் அதிகமாக கிடையாது, கப்பலில் தான் பயணம் செய்வார்கள். அதே போன்று ஹிஜ்ரி 90 இன்றைக்கு நாம் ஹிஜ்ரி 1446 இருந்து கொண்டிருக்கின்றோம். ஹிஜ்ரி 90 இலங்கையிலிருந்து ஒரு குடும்பம் கப்பலிலே கிளம்புகின்றார்கள். எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்று சொன்னால், அரபிய கடல் என்பதாக இன்றைக்கு சொல்லுகின்றோமே, அரபிக்கடல், அந்த பகுதியிலே அவர்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது குஜராத்தை ஆண்டு கொண்டிருந்த ஒரு மன்னன், குஜராத், பஞ்சாப், கிழக்கு பாகிஸ்தான் போன்ற பகுதிகளை தாகூர் என்கின்ற ஒரு மன்னன் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். ஒரு பிராமண மன்னன். அவனுடைய விஷயம் என்னவென்று சொன்னால், அவன் யாரெல்லாம் அந்த பகுதியிலே கப்பல்களை எடுத்து செல்வார்களோ அந்த கப்பலை அப்படியே அவன் அபகரிப்பான். அதில் இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் கைது செய்வான், அதில் இருக்கக்கூடிய பொற்காசுகளை எல்லாம் கொள்ளையடிப்பான். இதுதான் அவனுடைய செயல்களாக இருந்து கொண்டிருந்தது. இந்த இலங்கையினுடைய இஸ்லாமிய குடும்பம் அவர்கள் ஹஜ்ஜிக்காக செல்லும் பொழுது அதே போன்று அந்த தாகூர் என்கின்ற அரசனிடம் மாட்டிக்கொள்கின்றார்கள். மாட்டினால் அங்கு இருக்கக்கூடிய பெண்களை அவன் கைது செய்கின்றான். ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய பெண்களை அவன் கைது செய்கின்றான்.
அங்கிருந்த பொருளாதாரங்களை எல்லாம் சூறையாடுகின்றான். அங்கிருக்கக்கூடிய ஆண்களை மாத்திரம் விட்டு விடுகின்றான். அங்கிருந்த அந்த ஆண்கள் எல்லாம் உடனடியாக மக்காவிற்கு வருகின்றார்கள். அன்றைக்கு மக்காவை ஆண்டு கொண்டிருந்தவர்கள் உமையாக்கள். ஹுலஃபாயுர் ராஷிதீன் 4 கலிஃபாக்களுக்கு பிறகு உமையாக்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த உமையாக்களினுடைய ஆட்சியிலே மர்வான் இப்னு ஹக்கம் என்கின்ற ஒரு கலிஃபா ஆட்சியாளர், அவர்களுக்கு கீழாக அன்றைக்கு மக்கா இருந்து கொண்டிருந்தது. இவர்கள் வந்து அந்த மக்காவினுடைய அந்த ஆட்சியாளரிடம் புகார் தெரிவிக்கின்றார்கள். ஆட்சியாளரே, நம்முடைய ஈமானிய சகோதரிகள் இன்றைக்கு தாகூர் என்கின்ற ஒரு அரசனால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நீங்கள் தான் எப்படியாவது அவர்களை மீட்டு தர வேண்டும் என்பதாக புகார் அளிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த மர்வான் இப்னு ஹக்கம் என்கின்ற ஆட்சியாளர் ஒரு படை தளபதியை அனுப்புகின்றார். ஒரு மிகப்பெரிய ஒரு படையும், அந்த படைக்கு ஒரு தளபதி வெறும் 18 வயதான ஒரு தளபதி. யார் என்று தெரியுமா? நாம் அவர்களுடைய பெயரை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம், முகம்மது பின் காசிம். வரலாறுகள் எப்படி இருக்குகின்றது, இன்றைக்கு நாம் அதை படித்திருப்போம். அந்த வரலாறை முகமது பின் காசிமின் படையெடுப்பு, அவர் அதிகமான கோயில்களை இடித்தார், அவர் அதிகமான சாம்ராஜ்யங்களை கொள்ளையடித்தார் என்பதாக இன்றைக்கு நமக்கு வரலாறுகள் பரப்பப்படுகின்றது. ஆனால் அவர் எதற்காக வந்தார்? அவர் தன்னுடைய ஈமானிய சகோதரிகளை காப்பாற்றுவதற்காக அரேபிய தேசத்திலிருந்து மிகப்பெரிய ஒரு படையுடன் கிழக்கு பாகிஸ்தானை அடைகின்றார். அந்த இடத்திலே அந்த தாகூர் என்கின்ற மன்னனிடம் மிகப்பெரிய ஒரு போர் மூழ்கின்றது. அந்த போரிலே அந்த தாகூர் என்கின்ற மன்னன் தோற்கடிக்கப்படுகின்றான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, 2014 ஜூன் 11ஆம் தேதி இன்றைக்கு யார் இந்த இந்திய தேசத்தினுடைய பிரைம் மினிஸ்டராக பிரதமராக இருக்குகின்றாரோ அவர்தான் அன்றைக்கும் பிரதமராக முதலிலே தேர்வு செய்யப்பட்டு முதல் முறையாக மக்களிடம் பேசுவதற்காக மேடையிலே ஏறும் பொழுது பாராளுமன்றத்தை முத்தமிட்டவராக அந்த பாராளுமன்றத்தினுடைய மேடையை ஏறுகின்றார். இன்றைக்கும் யூடியூபிலே இந்த வீடியோ இருக்குகின்றது. அவர் ஏறிவிட்டு என்ன தெரியுமா சொன்னார்? நாங்கள் 1300 ஆண்டுகளுக்கு பின்னால் நாங்கள் இந்தியாவை கைப்பற்றி இருக்குகின்றோம், நீங்கள் இனி ஒரு புது இந்தியாவை காண்பீர்கள் என்பதாக சொன்னார். எப்படி? 1300 ஆண்டுகளுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு வெற்றி என்பதாக சொன்னார். என்ன அந்த 1300 ஆண்டுகள்? யார் அந்த 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆட்சி செய்தார் என்று பார்த்தால் இந்த தாகூர் என்கின்ற மன்னன் தான் ஆட்சி செய்து கொண்டிருந்தான். அவன் தோற்கடிக்கப்படுகின்றான். யாரால்? முகமது இப்னு காசிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் தோற்கடிக்கப்படுகின்றான். அங்கிருந்த இஸ்லாமிய பெண்கள் விடுவிக்கப்படுகின்றார்கள். மீண்டும் அவர் அரேபிய தேசத்திற்கு குதிரையிலே ஏறி பயணம் செய்யும் பொழுது இங்கிருந்த இந்து பெண்கள், இங்கிருந்த மாற்று மத சகோதரிகள் அந்த முகமது பின் காசிமினுடைய குதிரையினுடைய கால்களை பிடிக்குகின்றார்கள். பிடித்துவிட்டு சொன்னார்கள், சகோதரனே, நீ இன்றைக்கு உன்னுடைய சகோதரிகளை மீட்டு விட்டாய், ஆனால் 2000 ஆண்டுகள் நாங்கள் இங்கு அடிமைப்பட்டு இருக்குகின்றோம், பல்வேறு பிளவுபட்டு இருக்குகின்றோம், நாங்கள் அடிமைகளாக சாதி ரீதியாக நாங்கள் ஒடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம், நீ தான் எங்களை காப்பாற்ற வேண்டும், நீ இந்தியாவிற்குள்ளாக வா என்பதாக அழைத்தார்கள். அன்றைக்குதான் இஸ்லாம் இந்தியாவிற்குள்ளாக ஆட்சி ரீதியாக உள்ளே வந்தது. நம்ம எத்தனை நபர்களுக்கு இந்த வரலாறு தெரியும்? நம்முடைய வரலாறுகள் இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் இதையெல்லாம் நாம் பார்க்காமல் மிக மிக நாம் பொடுபோக்குத்தனமாக மிகவும் அமைதியான மக்களாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றோம். எதை பற்றியும் கவலை இல்லாமல், எதை பற்றியும் ஒரு சிந்தனை இல்லாமல், யாருக்கு என்ன வந்தால் நமக்கு என்ன என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே நாம் இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்லாம் இந்தியாவிற்குள்ளாக உள்ளே வந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்கு வரலாறுகள் எப்படி கற்பிக்கப்படுகின்றது? 800 ஆண்டுகள் இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆண்டார்கள். நாமே சொல்கின்றோம் 800 ஆண்டுகள் இந்தியாவை நாம் ஆண்டோம் என்பதாக. வரலாறு தவறு. 1300 ஆண்டுகள் இந்த இந்தியாவை நாம் ஆட்சி செய்திருக்கின்றோம். வரலாறுகள் இன்றைக்கு மாற்றப்பட்டு கொண்டே இருக்குகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற வரலாறுகளை அவர்கள் ஷஹீது செய்யலாம்,
அவர்கள் இந்த வரலாறுகளை கொலை செய்ய முடியும். ஆனால் ஒரு காலம் இந்த வரலாறுகளை அவர்களால் மண்ணுக்குள்ளாக அடக்கம் செய்ய முடியாது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் கூகுளிலே சர்ச் செய்து பார்க்கலாம். இன்றைக்கு நாம் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு தலைப்பு, இந்தியா எப்பொழுது வல்லரசாக ஆகும், இந்தியா வல்லரசாக ஆகுமா என்பதாக இன்றைக்கு பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வீடுகளுக்கு சென்று கூகுளில் சர்ச் செய்து பாருங்கள், இந்தியா இதற்கு முன்பதாக எப்பொழுதாவது வல்லரசு நாடாக இருந்திருக்கிறதா என்பதாக. என்ன தெரியுமா ஆன்சர் வரும்? என்ன தெரியுமா பதில் வரும்? இன்றைக்கு நாம் 21வது நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சுமார் 15ஆம் நூற்றாண்டிலே இந்தியா வல்லரசாக இருந்தது. அன்றைக்கு யார் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் என்று சொன்னால், முகலாயர்களினுடைய செல்ல குழந்தை அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் இந்தியா வல்லரசு நாடாக இருந்தது. அதற்கு சான்றாக ஆங்கிலேயர்களினுடைய ஒரு உளவாளியை ஆங்கிலேயர்கள் இந்த இந்தியாவிற்கு அனுப்பினார்கள். அவர்கள் இந்த இந்தியாவை கைப்பற்ற முடியுமா என்பதாக அனுப்பிய பொழுது இங்கிருந்து ஒரு கடிதம் எழுதி அனுப்பப்பட்டது. அந்த கடிதம் இன்றைக்கும் டெல்லியிலே மியூசியமில் இருக்குகின்றது. சென்றால் இன்ஷா அல்லாஹ் சென்று பாருங்கள். என்ன தெரியுமா எழுதப்பட்டிருந்தது? பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு நாடை நீங்கள் பார்க்க வேண்டுமா, இந்தியாவிற்கு வாருங்கள் என்பதாக அனுப்பப்பட்டிருந்தது. ஒரு பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு இஸ்லாமிய நாடாக, அன்றைக்கு இஸ்லாமியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த நாடாக அன்றைக்கு இந்தியா இருந்தது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனால் இன்றைக்கு நாம் அதிகமாக மிக வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு முஸ்லிம்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாட்டையே மிகப்பெரிய வல்லரசு நாடாக அன்றைக்கு மாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருக்கின்றோம்? அது மாத்திரமல்ல, பல்வேறு வரலாறுகள் இன்றைக்கும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. முதல் சுதந்திர போராட்டம் எதை நாம் எல்லாம் சொல்லுவோம்? வேலூரில் நடந்த சிப்பாய் கழகத்தை நாம் எல்லாம் சொல்லுவோம் முதல் விடுதலை போர் என்பதாக. அது அல்ல. முதல் விடுதலை போர் என்ன என்று தெரியுமா? சிப்பாய் கழகம் கிபி 1800 நடந்தது. ஆனால் முதல் சுதந்திர போராட்டம் 1600களிலே நடந்தது. வடக்கே சிராஜுத்தௌலாவும் தெற்கே தீரன் திப்பு சுல்தானும் முதலாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர்கள் வாள்களை தூக்கினார்கள். அந்த இருவரும் தோற்கடிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட பிறகு பிரிட்டிஷினுடைய ஆட்சியாளர்கள் ஒரு கடிதத்தை எழுதினார்கள். 2 சிங்கங்களை நாம் சாய்த்து விட்டோம், இனி இந்த இந்தியாவில் யாரும் நம்மை எதிர்க்க யாரும் இல்லை என்பதாக எழுதிவிட்டு இந்தியா முழுவதும் பிரிட்டனினுடைய கொடிகள் பட்டொலி வீசி பறக்கட்டும் என்பதாக அன்றைக்கு கடிதங்களை எழுதினார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆனால் இன்றைக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு நம்முடைய வரலாறுகளை நாம் கொண்டு போய் சேர்ப்பதில் மிக பின்தங்கியவர்களாக இருக்குகின்றோம். நம்முடைய வரலாறுகள், மாற்றப்பட்ட வரலாறுகள் நம்முடைய குழந்தைகளுக்கு ஊட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த இந்தியாவில் நாம் யார்? நம்முடைய உரிமைகள் என்ன? நம்முடைய தியாகங்கள் என்ன? நாம் மாத்திரமல்ல, நம்முடைய வழிபாட்டு தலங்கள், பள்ளிவாசல்களும் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக அதிகமாக தியாகங்களை செய்திருக்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், கூனி மஸ்ஜித் என்பதாக சொல்லுவார்கள். திருச்சியிலே இருக்கிறது, ஹைதராபாத்திலே இருக்கின்றது, குஜராத், டெல்லி போன்ற நகரங்களிலே கூனி மஸ்ஜித் என்பதாக பள்ளிவாசல்கள் இருக்குகின்றது. கூனி என்றால் இரத்தம் என்பதாக அர்த்தம். இரத்தக்கரை படிந்த மஸ்ஜிதுகள். அன்றைக்கெல்லாம் இந்திய சுதந்திர போரிற்காக இமாம்கள் மிம்பரிலே நின்று இந்திய சுதந்திரத்திற்காக பேசுவார்கள். வெளியே இருந்து ஆங்கிலேய சிப்பாய்கள் உள்ளே வருவார்கள். பேசக்கூடிய இமாமையும் சுடுவார்கள், கீழே இருக்கக்கூடிய மக்களையும் சுடுவார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் மாத்திரமல்ல, நம்முடைய வழிபாட்டு தலங்களும் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக அதிகமாக பாடுபட்டிருக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 1947 இந்திய சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயர்கள் பிப்ரவரி மாதம் முடிவெடுக்கின்றார்கள். ஆனால் எப்படி இந்த சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பதாக அவர்களுக்கு தெரியவில்லை. காரணம், மிகப்பெரிய ஒரு மாற்றப்பட்ட ஒரு தேசம். மற்ற தேசங்களை போன்று இந்த தேசம் கிடையாது.
மூன்று பக்கம் கடல், ஒரு பக்க நிலப்பரப்பு நேபாளத்துடன் இருக்குகின்றது, ஒரு பக்க நிலப்பரப்பு ஆப்கானிஸ்தானுடன் இருக்குகின்றது. இதை எப்படி பிரித்து கொடுப்பது என்பதாக அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் 3 அறிவு ஜீவிகளை அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள். இந்த இந்திய சுதந்திரம் 3 முஸ்லிம்களினுடைய கைகளில் கொடுக்கப்பட்டது. யார் தெரியுமா? அல்லாமா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் முகமது அலி ஜின்னா, அதுக்கு பிறகு நவாபினுடைய ஒரு அரசர். இந்த 3 முஸ்லிம்களினுடைய கைகளிலே, அறிவு ஜீவிகள் என்று அறியப்பட்ட அந்த 3 முஸ்லிம்களினுடைய கைகளிலே அன்றைக்கு இந்தியாவின் சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்த இந்தியாவினுடைய கல்வி அமைச்சராக அன்றைக்கு அல்லாமா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் ஐஐடி என்பதாக சொல்லுகின்றோம், பள்ளிக்கூடங்கள் என்பதாக சென்று படிக்குகின்றோம். இதையெல்லாம் நிறுவியது யார்? அன்றைக்கு ஒட்டுமொத்த நாட்டையும் சுரண்டிவிட்டு வெறும் சக்கையாக நாட்டை அன்றைக்கு ஆங்கிலேயர்கள் கொடுத்து சென்றார்கள். மக்களுக்கு எப்படி படிக்க வேண்டும் என்பது தெரியாது, எதை படிக்க வேண்டும் என்பது தெரியாது. அன்றைக்கு கல்வி அமைச்சராக அன்றைக்கு முதல் கல்வி அமைச்சர் அல்லாமா அபுல் கலாம் ஆசாத் தேர்வு செய்யப்படுகின்றார்கள். அவர்களுடைய பூர்வீகம் இந்தியா கிடையாது. அவர்கள் பிறந்தது சவுதி மக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நகரம். ஆனால் அவர்கள் இந்தியாவினுடைய போராட்டத்திற்கு, தேசிய சுதந்திர போராட்டத்திற்காக தியாகங்களை செய்தார்கள். அவர்கள் இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் வானுயர்ந்து பார்க்குகின்றோமே ஐஐடி என்பதாக, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம். யார் உருவாக்கியது? அல்லாமா அபுல் கலாம் ஆசாத். இன்றைக்கு நாம் பேசுகின்றோம், அந்த ஆசாத் என்கின்ற அந்த பெயர் கூட அவர்களுடைய பெயர் அல்ல. அவர் ஒரு பத்திரிகையை நடத்தி வந்தார்கள், ஆசாத் என்பதாக. அந்த பத்திரிகை எங்கெல்லாம் பிரிண்ட் ஆனது தெரியுமா? இந்தியாவிலும் பிரிண்ட் ஆனது, பிரிட்டனிலும் பிரிண்ட் ஆனது. அல்லாமா மொஹானி அவர்களிடம் பத்திரிகை இருந்தது. அவர்கள் இந்தியாவிலும் பத்திரிகையை பிரிண்ட் செய்தார்கள், ஒரு வெளிநாட்டிலும் பத்திரிகையை பிரிண்ட் செய்தார்கள். அலி சகோதரர்கள் அவர்களிடம் பத்திரிகை துறை இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் இவ்வளவு பெரிய இஸ்லாமிய சமுதாயமாக வளர்ந்து நிற்கின்றோம். நம்மில் எத்துணை நபர்கள் பத்திரிகை துறையை வைத்திருக்கின்றோம்? நம்மில் எத்துணை பத்திரிகை துறைகள் இருந்து கொண்டிருக்கின்றது? சிந்தித்து பார்க்க வேண்டும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அது மாத்திரமல்ல, அன்றைக்கு யாரெல்லாம் அறிவு ஜீவிகளாக இருந்தார்களோ, அல்லாமா அபுல் கலாம் ஆசாத், முகமது அலி ஜின்னா, அலி சகோதரர்கள், அல்லாமா மொஹானி, இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் அவர்கள் மார்க்க அறிஞர்களாகவும் இருந்தார்கள், உலகத்தரம் வாய்ந்த பாரிஸ்டர்களாக, அதாவது லண்டனினுடைய வக்கீல்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கின்றது? இஸ்லாமிய அறிஞர்கள் எங்கே? ஒன்று மார்க்க கல்வியை படித்துவிட்டு உலக கல்வி தெரியாமல் இருக்கக்கூடிய ஆலிம்கள், மற்றொரு பக்கம் உலக கல்வியை மாத்திரம் படித்து கொண்டு இஸ்லாத்தை பற்றி தெரியாத மக்கள். இன்றைக்கு அப்படிதான் இந்த இந்தியாவில் இஸ்லாமிய சமுதாயம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்தியா சுதந்திரத்திற்கு பின்னால் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய அந்த விழுதுகள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வித்ய பாலா என்கின்ற பெரும் பெரும் பள்ளிக்கூடங்களை திறக்குகின்றார்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கு 40,000 பள்ளிக்கூடங்கள் அவர்களுக்கு கைகளில் இருக்குகின்றது. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய சித்தாந்தங்களை அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் நாம் என்ன செய்தோம்? இந்திய சுதந்திரத்திற்கு பின்னால் எந்த ஒரு கல்வி அறிவும் இல்லாமல் பின்தங்கிய சமூகமாக, எதையும் படிக்காமல், பிள்ளை பிறந்துருச்சா 16 வயது ஆகிவிட்டதா திருமணம் முடித்து கொடுப்பது, ஆண் பிள்ளை பிறந்து விட்டானா அவன் 16 வயது 20 வயதை பூர்த்தி அடைந்தவுடன் பாஸ்போர்ட்டை எடுத்து கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்புவது என்பதாகத்தான் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது. நம்ம எத்துணை நபர்கள் கிராஜுவேட் பட்டதாரிகளாக இன்றைக்கு இருக்குகின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் இலங்கையை பார்க்கலாம், பர்மாவை பார்க்கலாம். அங்கிருந்த முஸ்லிம்கள் எல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக, செல்வந்தர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? அவர்களிடம் பெரிய பொருளாதாரம் இருந்தது, அவர்களிடம் பெரிய பணம் பலம் இருந்தது. ஆனால் அவர்களிடம் கல்வி இல்லாத ஒரே காரணத்தினால்
இன்றைக்கு அவர்கள் எல்லாம் காடுகளிலும் மலைகளிலும் அகதிகளாக சுற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் விழிக்காமல் மறந்து விட்டோம் என்று சொன்னால், இன்றைக்கு நாம் விழிக்காமல் தூங்கி விட்டோம் என்று சொன்னால், இனி ஒரு 50 ஆண்டுகளுக்கு பின்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களும் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட குடிமக்களாக மாற்றப்படுவார்கள். நம்முடைய குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். உலக கல்வி என்றால் உலக கல்வி, அதாவது இதோ ஸ்கூலில் படிக்கக்கூடிய உலக கல்வி அல்ல, உலகத்தரம் வாய்ந்த கல்வியை கொடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட கல்வியை கொடுத்து மீண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் மீண்டும் இந்த இந்தியாவினுடைய மிகப்பெரிய அதிகாரிகளாக உட்காருவதற்கு அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வஹ்ருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் அதிகமான இஸ்லாத்தினுடைய பல்வேறு தியாகங்களையும், இந்த இந்தியாவிற்காக நாம் என்னென்னலாம் தியாகங்களை செய்திருக்கின்றோம், நம்முடைய பங்கு என்ன என்பதனை அதிகமான விஷயங்களின் மூலியமாக உணர்ந்திருக்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் இந்த உணர்வுகள் எல்லாம் இன்றைக்கு நம்மிடம் புடுங்கப்படுகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஆகஸ்ட் 5 கடந்த 2 வாரங்களுக்கு முன்னால் இந்திய அரசாங்கம், இந்த பாசிச அரசாங்கம் ஒரு சட்டத்தை போடுகின்றார்கள். என்ன சட்டம் என்று பார்த்தால், வக்ஃபு சொத்துக்களை இனி நீங்கள் 40 புதிய சட்டங்களை அதற்குள்ளாக ஊடுருவுகின்றார்கள். இந்த வக்ஃபு சொத்துக்கள் என்றால் என்ன என்பதனை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய மக்களுக்கு அதிகமாக வக்ஃபு சொத்தினுடைய அறிவு கிடையாது. வக்ஃபு என்றால் என்ன என்பது கூட தெரியாத மக்கள் இன்றைக்கும் நம்முடைய சமூகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வக்ஃபு என்றால் அல்லாஹுக்காக தானம் செய்யப்பட்ட சொத்துக்கள். அது கியாமத் நாள் வரைக்கும் அது இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்காக செயல்பட்டு கொண்டே இருக்கும். கிட்டத்தட்ட 9.45 மில்லியன் கோடி சொத்துக்கள் இந்தியாவிலே வக்ஃபு சொத்துக்களாக இருக்குகின்றது. இன்றைக்கு பல்வேறு சொத்துக்களை, இந்த வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் தாரை வார்க்கப்படுகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்தியாவினுடைய ரயில்வேக்கு பிறகு அதிகமான சொத்துக்களை வைத்திருப்பது இந்த வக்ஃபு சொத்துக்கள் தான். இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் இன்சூரன்ஸுக்காகவும் ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய வாசல்களில் கையேந்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். எதற்காக நிற்க வேண்டும்? மிகப்பெரிய கோடீஸ்வர சமுதாயம் இந்த சமுதாயம். ஆனால் அந்த வக்ஃபு சொத்துக்களை எல்லாம் பராமரிக்காமல், யாரெல்லாம் பராமரிக்கின்றார்களோ அவர்களே அதை எடுத்து உண்ணக்கூடிய நிலை இன்றைக்கு மாறி இருக்கின்றது. அதை இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச அரசாங்கம் தோதுவாக எடுத்துக்கொண்டு 40 புதிய சட்டங்களை அவர்கள் அமல்படுத்துகின்றார்கள். அந்த வக்ஃபு சொத்தினுடைய நிர்வாகிகளாக, அதை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளில் ஒரு மாற்று மத ஒரு சகோதரரும் இருப்பார் என்பதாக புதிய புதிய சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்கள் அதிகமான வக்ஃபுகளை செய்துவிட்டு சென்றார்கள். உத்தமபாளையத்தில் இருக்கக்கூடிய கருத்தராவுத்தர் கல்லூரி மிகப்பெரிய ஒரு கல்லூரி. அந்த கல்லூரி வக்ஃபு செய்யப்பட்ட ஒரு இடம். திருச்சியில் இருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி, காஜாமியான் ராவுத்தர் என்பவர் வக்ஃபாக கொடுத்து விட்டு சென்ற கல்லூரி. கிட்டத்தட்ட 12,000 ஆண்கள் மாத்திரம் படிக்கின்றார்கள். இன்றைக்கு நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய காஜிமால் தெருவினுடைய பள்ளிவாசலுக்கு மாத்திரம் 1000 கோடி சொத்துக்கள் இந்த மதுரையில் இருக்குகிறது என்பதாக ஒரு ஆய்வு சொல்லுகின்றார்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வக்ஃபு சொத்துக்களை மீண்டும் அதிகமாக நாம் வக்ஃபுகளை செய்ய வேண்டும். அதே போன்று இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்களை நாம் பராமரிக்கக்கூடிய மக்களாக மாற அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஹ்ருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.